தனுசு ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலில் நட்சத்திர பலன்கள் பார்த்து 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன் தனித்தனியாக காணலாம். உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறது. இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லா வாட்ட சாட்டமாக ஒரு 6 அடி உயரம் ஹைட்டாக வளரக்கூடியவர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு உத்தியோகம், அரசு வேலை, அரசு பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பெரும்பாலானவர்கள் ஆசிரியர்களாக உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. எந்த கால சூழ்நிலையிலும் பதறாமல் சிதறாமல் அப்படி நிதானத்தோடு காரியத்தை கரெக்டாக முடிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்கள். தொழிலும் சரி, குடும்பமும் சரி, ஒரு கட்டுப்பாட்டு வளையத்துக்குள் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள். நல்லா கேட்டுங்க, கோச்சாரத்தில் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் போது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தியே மாற்றிடும். 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷத்து கிரகம் இருக்கிறது, 2.5 வருஷ கிரகம் இருக்கிறது, 1 மாத கிரகம், 1.5 மாத கிரகம் இருக்கிறது. சுய ஜாதகத்தில் செவ்வாய் புகான் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு வண்டி வாகனம் நிலம் சொத்துக்கள் விரிந்து கிடக்கும். நல்லா வசதி வாய்ப்பாக வாழலாம். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக இருந்து மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து மற்றவர்களோட வேலை வாங்குகிற அமைப்பை ஏற்படுத்தும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனா கடன் கட்டி கொண்டு வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். ஏன்னா எல்லோருடைய ஜாதகத்திலும் செவ்வாய் வலுவாக இருப்பது நல்லது. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆவதாக வரக்கூடியது செவ்வாய் மகாதிசை. உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு வீடு, காடு, தோட்டம், துறவு, வண்டி, வாகனம் இப்படி அனைத்து வழியிலும் வசதி வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சூரிய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் யோகத்தையே செய்கிறார். அதிகார பதவியே கொடுக்கிறார். ஒரு ஆளுமை திறன், அதிக ரோஷம், அதிக கோபத்தையே கொடுக்கிறார். அடுத்து வரக்கூடிய ஒரு 45 நாட்கள் தனுசு ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி 7வது வீட்டிலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். தனுசு ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பெயர்ச்சி முதல் காலகட்டத்திலேயே உங்களுக்கு செவ்வாயால் நல்ல யோகம் உண்டு. சிலர் புதிதாக வீடு கட்டலாம், புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், உங்கள் தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது வேலை விஷயமா, உத்தியோக விஷயமா, படிப்பு விஷயமா, வெளியூர் சார்ந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். ஏன்னா உங்களுக்கு 5, 12ஆம் அதிபதி 7வது வீட்டிலே சுய நட்சத்திரத்தில் செல்லும்போது உங்கள் முயற்சிகள், உங்களுடைய மன எண்ண ஆசைகள் உடனே நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்வார். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்திலே தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே ராகு செல்கிறார். ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. இப்போ நடுமத்திய காலம் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களிடம், அண்ணனிடமோ தம்பியிடமோ ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வரும். திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வரும். இது நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து தான் போகணும். இப்போ ரோஷத்தை பார்த்தீங்கன்னா, கோபத்தை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு தான். 7வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள்,
பார்த்திங்கன்னா நாடக நடிகர்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்படையலாம், புகழடையலாம். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணையிடம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுசரிப்பு வேண்டும். இப்போ பக்கமாக கல்யாணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு வரதட்சணை கொடுமை பண்ணிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைசாலை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதனால் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் எதிலும் கவனம், நிதானம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு விரையாதிபதியாக செவ்வாய் வருகிறார். அப்போ எவ்வழியில் வேண்டுமானாலும் ஒரு விரயம் வரலாம். செவ்வாய் 7ஆம் வீட்டில் நின்று தனுசு ராசிக்கு 10வது வீட்டை பரிசுகிறார். அப்போ தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, டிராவல்ஸ் வைத்திருப்பவர்கள், வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. யூனிஃபார்ம் வேலையில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் பதவி உயர்வு, ப்ரமோஷன், இடம் மாற்றங்களை சந்திக்கலாம். 10வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அதிகாரமாக செயல்படுவீங்க. அதிகார பதவியில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை ஜென்ம ராசியின் மேல் விழுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி வரலாம். கண் வலி, கண் எரிச்சல், வயிற்று வலி. வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் சேராத உணவுகளை, உடம்புக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா வாந்தி, பேதி, வயிறு ஒரே கடமடங்க. வயிறு சார்ந்த பிரச்சனையை ஏற்படுத்துவதில் செவ்வாய் முதன்மையானவர். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி தான் செவ்வாய். அல்சரு, கிட்னி ஃபெயிலரு, கிட்னியில் கல் வர்றது, சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனையாக இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடிய குடும்பத்தில் தான் பெரும்பாலும் வருது. ஜென்ம ராசியை செவ்வாய் பார்வை செய்யும்போது தனுசு ராசி, உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கோவப்படாதீங்க, ரோசப்படாதீங்க, பொறுமையை கடைபிடிக்கணும். செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், வாக்கால், பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே ஒரு கோவதாபம் உண்டு. ஆனால் செவ்வாய் உண்மை. உண்மையை எந்த இடத்துலையும், யார் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசலாம். உண்மையை பேசுவதற்கு பயப்படவே தேவையில்லை. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உண்மை தான் பேசுவீங்க. அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரிடமோ பயந்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு செவ்வாய் வீரத்தை கொடுக்கிறார். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.